இன்னைக்கு காலையில 10 மணிக்கு சாய்பாபா கோவிலுக்கு பின்னாடி வந்துரு. ஒரு எமர்ஜென்சி. எனக்கு கால் பண்ணாத, என்னால பேச முடியாது. ஆனா கண்டிப்பா அங்க வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் மலிமா. சரி, இப்போ அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிடு. ஐயோ மலிமா, ரேணுமா முழிச்சிட்டாங்க. பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ. சரி மலிமா, நான் அப்புறம் பேசுறேன். ஏமா மல்லி, இந்த இடம் தான் சொல்லியிருக்கியா? ஆமாண்ணே, இந்த இடம் தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வெண்பா வந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த சுடரே ஒரு ராட்சசி. அவ செல்போன் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண சொல்லலாமா? அண்ணே, எனக்கு இந்த விஷயத்துல உண்மையை நிரூபிக்காம நிம்மதியா இருக்க முடியாது. அவன் என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். விஜய் மனசுல குழப்பத்தை உண்டாக்கி விஜய் அவ பக்கம் இழுக்கிறா. என் குழந்தை வெண்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. இத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியான்னு? அதான் கல்யாணம் பண்ண விடாம பண்ணிட்டோமே, அது மாதிரி அடுத்து ஒன்னொன்னா செய்யலாம். இது மாதிரி அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றேன். அந்த ரகு யாருன்னே தெரியல. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு கெட்டவனும் தெரியல. அவன் ஆளுங்களோட வருவானா, இல்ல தனியா வருவானா, இல்ல ஆயுதம் வச்சிருப்பானா, எதுவுமே தெரியல மல்லி. இது எதுவுமே தெரியாம இப்படி வந்து நிக்கிறது தப்பு இல்ல. நாளைக்கு பிரச்சனைனா மாப்பிள்ளைக்கு பதில் சொல்லணுமா? கண்டிப்பா விஜய் நம்மளதான் கோச்சுப்பாரு. அதுவும் உன்னதான் கோச்சுப்பாரு. ஆனாலும் எனக்கு வேற வழி இல்லன்னு. எனக்கு அந்த சுடருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியணும். அவனை பிடிக்கணும். அது வரைக்கும் என் மனசு ஓயாது. சரி விடு மல்லி, நீ இவ்வளவு தீர்மானமா இருக்கும்போது அப்புறம் அண்ணனுக்கு என்ன வந்துச்சு? வர்றது வரட்டும், பாத்துக்கலாம். போலீஸ்க்கு ஏதாச்சும் சொல்லி வைப்பமான்னு? அவன் வருவானா என்னன்னே தெரியலேமா. அப்புறம் எப்படி போலீஸ்கிட்ட சொல்ல முடியும்? வரட்டும், பாத்துக்கலாம். என்ன ஒண்ணு, அண்ணன் முன்னாடி மாதிரி நல்லா இருந்தேன்னு வையன், எத்தனை பேர் வந்தாலும் முட்டி தூக்கிடுவேன். நீ கவலைப்படாத. அவன் ஒருத்தனா வந்தானா இங்க இருந்து போக மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. மல்லி, நீ அந்த ரகுவை பாத்திருக்கியா? ஒரு தடவை பாத்திருக்கேன். தூரமா தான் பாத்திருக்கேன். ஆனா முகத்தை பார்த்தது இல்ல. அது உங்க ஸ்கூட்டில ஒருத்தன் இருக்கான்ல, அவனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அவன் மாதிரி தான் தெரியுது. இப்ப என்ன செய்யலாம்? அவன் என்ன செய்யறான்னு பாப்போன்னு. இந்த இடத்துக்கு எதுக்கு சுடர் வர சொன்னா? சுடர் இங்க வந்த மாதிரியும் தெரியலையே. ஒரு தலையும் இல்லாம பாலும் இல்லாம இதுக்கு அப்படி அவசரமா மெசேஜ் அனுப்புனான்னு தெரியலையே. சரி, கால் பண்ணி பாப்போம். என்ன ரகு? என்ன 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 ரகுன்னு கேக்குற?
என்ன வலசரவாக்கம் சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி வர சொன்னல, நாங்க தான் வந்து நிக்கிறேன். நீ காணுமே. வாட்? நான் வர சொன்னேனா? என்ன சொல்ற ரகு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏய் சுடர், நேத்து ராத்திரி நீ உன்னோட போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பல? ஆ? நான் நான் அனுப்பலையே. வாட்? அண்ணே அது அவன் தான் நினைக்கிறேன். இங்க சுடர் இல்லன்னு உடனே சுடருக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். ஓ, அப்ப சுடர் வரலன்னு தெரிஞ்சா தப்பிச்சிருவானே. ஆமாண்ணே, தப்பிச்சிருவான். இரு, இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துறேன். உன் மொபைல்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அத நம்பிதான் இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன். ரகு, ஏதோ தப்பா தெரியுது. கண்டிப்பா நான் உன்னை வர சொல்லல. இது ஏதோ சூழ்ச்சி நினைக்கிறேன். யாரோ உன் மொபைலை வச்சு என்ன ட்ராப் பண்ணிருக்காங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ரகு, சரி, நான் வச்சிடறேன். பாய். ஏய், நீதானே ரகு? சொல்லு, யார் நீ? சொல்லு. ஏய், கையை விடு. ஏய், ஏய், விடுன்னு சொல்றேன்ல. இல்ல. ஏய், ரகு, ஏய், விடுடா. இறங்கு, இறங்கு. கையை விடுங்கறல. நில்லு. அண்ணே, அண்ணே என்னண்ணே ஆச்சு? கையில என்னண்ணே? அவன் போயிட்டாமா. அண்ணே வாண்ணே, ஹாஸ்பிடல் போலாம். வாண்ணே. அண்ணே, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போங்க. மல்லி, ஏறு. போலாண்ணே. அண்ணே வலிக்குதா அண்ணே? இல்லம்மா, பரவாயில்ல. அண்ணே வலி இருந்தா சொல்லிடுன்னு டாக்டர் உடனே சொல்லிருக்காரு. எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாருண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லி, விடு. யோ, என்னையா நீ? அவ்ளோ பக்கத்துல அந்த திருட்டு பையன் வந்திருக்கான். அவனை அடிச்சு கைய கால உடைச்சு போடாம நீ அடிபட்டு வந்து உட்கார்ந்திருக்க. ஏனாக்கு எனக்கு மட்டும் அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? நானும் அவனை பிடிக்க முயற்சி தான் பண்ணேன். அந்த ராஸ்கல் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? மல்லி, நீ இவரை கூட்டிட்டு போனதுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படியே அவன் குறவலைய கடிச்சு தூக்கிட்டு வந்திருப்ப. அண்ணனும் அவனை பிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு அண்ணி. ஆனா அவன் தப்பிச்சிட்டான். என்ன முயற்சி பண்ணீங்களோ? 2 பேரும் சேர்ந்து இருந்து அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க. இனி அவன் சுதாரிச்சிட மாட்டானா? சின்ன பொண்ணு வெண்பா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்படியா விட்டு வருவீங்க? வாங்க சார். வாங்க சார். மல்லி, என்னாச்சு? உங்களுக்கு ஒன்னும் அடி இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். அண்ணனுக்கு தான் கையில அடிபட்டுருச்சு. என்னாச்சு சார்? உங்களுக்கு எதுவும் பெரிய அடியா? இல்ல சார். மல்லி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நீங்க ரிஸ்க் எடுத்துக்கவே கூடாது. அவன் தான் பெரிய கிரிமினல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. எதுக்கு 2 பேரும் தனியா போனீங்க? அவன் வருவானா மாட்டானான்னு உறுதியா தெரியல சார். ஒருவேளை அவன் வராம போயிட்டான்னா உங்க விலையும் கெட்டு போயிடும். அதனாலதான் தகவல் சொன்னேன். அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கெல்லாம் தகவல் சொன்னா அவன் சுதாரிச்சிருவானு நினைச்சோம். எப்படியும் நாங்க அவனை புடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சோம் சார். உங்க ஐடியா என்னமோ நல்ல ஐடியா தான். நீங்க பண்ண பிளானும் நல்ல பிளான் தான். என்ன, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவனை இந்நேரம் எங்க கஸ்டடி கொண்டு வந்திருப்போம். உங்க பிரச்சனை மொத்தத்தையும் ஒரே நாள்ல சால்வ் பண்ணிருக்கலாம். இப்ப புரியுது சார். ஆனா அப்ப புரியல. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இதுக்கு எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு மல்லி? நான் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயந்தேன். அப்புறம் விஜய்க்கு யாரு பதில் சொல்றது? சார், அவனை வேற ஏதாவது பண்ணி பிடிக்க முடியுமா சார்? மல்லி, அவன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்களா, போன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவன்லாம் பெரிய கேடி. நேரம் நம்பரே மாத்திருப்பான். இப்ப என்ன சார் பண்றது? அவன் எப்படியும் வேற ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பான். அந்த சமயத்துல தயவு செஞ்சு எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா பண்றேன் சார். சரி மல்லி, நான் கிளம்புறேன். சார், ஹெல்த்தை பாத்துக்கோங்க. ஓகே சார். நான் வரேன்.
சுடர் போன்ல இருந்து தான் நைட்டு நமக்கு மெசேஜ் வந்துச்சு. கண்டிப்பா இது ட்ராப்பா தான் இருக்கும். ரகு, are you safe? உனக்கு ஒண்ணும் இல்லையே? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டு. எனக்கு ஒண்ணும் இல்ல சுடர். அந்த பாப்பு உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணானா? அவன் கொஞ்சம் முரடன் தான். அவன் அட்டாக் பண்ற அளவுக்குலாம் நான் விடல. நான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். வேற எதுவும் காயம் இல்லைல்ல? எனக்கு எந்த காயமும் இல்ல சுடர். ஆனா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மொபைல்ல இருந்து மெசேஜ் வந்ததுனால தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன். இல்ல, ஏன் மொபைல்ல இருந்து எப்படி மெசேஜ் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. சுடர், அந்த மொபைல நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நான் உனக்கு எத்தனை முறை படிச்சு சொன்னேன். நீ எப்படி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்த? ரகு, என் ரூமுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த வெண்பா மட்டும்தான் வருவா. நிஷா கூட என்ன கேட்டுட்டு தான் உள்ள வருவா. அதனாலதான் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இத்தனைக்கும் என் போனை வெளிய கூட வைக்கல. எப்பவும் பில்லோக்கு கீழே இல்ல பெட்டுக்கு கீழே தான் வச்சிருப்பேன். என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. யார் மூலமா தகவல் போயிருக்கோன்னு உனக்கு நிச்சயமா தெரியாதா? அங்க என்ன பத்தின விஷயம் தெரிஞ்சவ மல்லி மட்டும்தான். ஒருவேளை வெண்பா மூலமா அந்த வேலையை செய்ய வச்சிட்டாலும் டவுட்டா இருக்கு. சரி, அந்த வெண்பாக்கு என்ன வயசு இருக்கும்? 10 years தான். அந்த பொண்ணா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கோம்? அதுதான் எனக்கு புரியல ரகு. உனக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இப்போ அந்த மல்லி ஆல்மோஸ்ட் என்கிட்ட நெருங்கிட்டா. இனி நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க முடியாது. ரகு, அவளுக்கெல்லாம் பயந்து நீ எங்கேயாவது போகணுமா? நம்ம நெட்வொர்க்ல யாரையோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம தைரியமா இருக்கலாம் சுடர். ஆனா இப்ப அவ என்னையே நெருங்கிட்டா. நான் எஸ்கேப் ஆயிடணும். இல்லனா அவங்க உன்னை ரீச் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். உன்னை நெருங்கிட்டா நம்மளோட மொத்த ப்ராஜெக்டும் சொதப்பிடும். இப்ப நான் என்ன பண்ணணும் ரகு? இனிமே நீ அந்த நம்பரை யூஸ் பண்ண வேண்டாம். அந்த போனை கொடு. நானும் இனி என் நம்பரை யூஸ் பண்ண போறது இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு ஏதாச்சும் தகவல் சொல்லணும்னா என்ன செய்வேன்? அதுக்கு வேற வழியா தான் பார்க்கணும் சுடர். நான் இன்னும் ஒரு நாள் தான் சென்னையில இருப்பேன். அது வரைக்கும் நான் பிடிபடாம இருந்தாலே போதும். இங்க பாரு, போலீஸ் அமைதியானதுக்கு அப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் நம்ம நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரி ரகு, எனக்கு நீங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. நீயும் போறேன்னு சொல்ற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன பயம்? நீ அங்க சேஃபா தானே இருக்க? ஆஹா, சேஃப் இல்ல ரகு. அந்த மல்லிக்கு நான் தான் சுடருங்கிறது 100% தெரியுது. அவ அதை ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, அதான் போராடிக்கிட்டே இருக்கா. ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, என்ன உடனே தூக்கிடுவா. அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன செஞ்சா அமைதியா இருப்பா? ஏதாவது க்ளூ இருக்கா? ரகு, அந்த மல்லியோட ஒரே வீக்னஸ் வெண்பா தான். வெண்பா கொன்னுனா துடிச்சு போயிடுவா. அவளை ஸ்டாப் பண்றதா இருந்தா இந்த வெண்பாவை வச்சு ஸ்டாப் பண்ணாதான் உண்டு. அப்ப வெண்பாவை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஓகே ரகு, நான் இப்ப கிளம்புறேன். வேற ஏதாச்சும் விஷயம்னா எனக்கு எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஷூர் சுடர். பை. வெண்பா, இந்த செங்கல் எல்லாத்தையும் அப்படி சரி வச்சிருங்க. சரிம்மா. அப்புறம் மண் எதையும் தலையில சுமக்க வேண்டாம். ட்ராலில எடுத்து போய் அங்க வச்சா போதும். சரிம்மா. நீங்க இங்க இருக்கிற செங்கல் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தியா? பாத்து மெதுவா. மிச்சக்கலமா நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. நீங்க பாண்ட்ல கல்லெல்லாம் எடுத்து வைங்கம்மா. சரிம்மா. இங்க நான் மேஸ்திரியா இல்ல அவங்க மேஸ்திரியானே தெரியல. எல்லா வேலையும் அவங்களே பாத்துட்டு இருக்காங்க. நீங்க நேரத்துக்கு வரணும்னே. அவங்க காலையில 7 மணிக்கு டான்னு வந்து நிக்கிறாங்க. நீங்க ராத்திரி சரக்கு போட்டு மட்டை ஆயிட்டு 10 மணிக்கு வரீங்க. நான் போய் வேலையை பாக்குறேன், அப்புறம் என்ன திட்டுவாங்க? பாக்கட்டும் பாக்கட்டும், என்ன மீறி என்ன வேலை நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன தாண்டி வேலை செய்யறியா? உன்னை எப்படி அலற விடுறேன் பாரு. நிறைய எடுக்க வேண்டாம், இது போதும். முட்டாள், பார்த்து வர மாட்டேன்.
பாத்தியா கண்ணு தெரியாம வந்து மோதுவ ஏன்டா அப்படி வந்த எல்லாரும் இங்க வந்து பாருங்க இந்த ஆளு கீழ வந்து தலையில அடிபட்டுருச்சு ஐயோ பாருங்க தலையில இருந்து ரத்தம் வருது என்னாச்சு பாருங்க அண்ணே அண்ணே என்ன ஆச்சுனே கீழ விழுந்து மண்டைய உடைச்சுக்கிட்டான் இப்படி துடிக்கிறாரே என்னண்ணே ரொம்ப அடிபட்டுருச்சா ஏய், என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போங்க கிளம்பி போங்க எல்லாரும் தூக்கிட்டு போங்க இருங்க இருங்க போங்கன்னு சொல்றேன்ல. இருங்க எதுக்கு எல்லாரையும் அனுப்புறீங்க தொழிலாளி ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு தொழிலாளிக்கு அடிபட்டாலும் மத்தவங்க யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மேஸ்திரி அதெல்லாம் நல்ல விஷயம் தான் அதுக்காக எல்லாரும் வேலையை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போகணும்னு அவசியம் இல்ல பாத்தியா இரு. அண்ணே நீங்க மட்டும் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்துருங்க நான் பணம் கொடுக்குறேன் சரிம்மா இரு, ஒண்ணும் இல்ல இந்தாங்க சரி. கூட்டு போயிட்டு வாங்க அண்ணா எந்திரிங்க பாத்து பொறுமையா. மெதுவா பத்திரம், பாத்து 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 கூட்டிட்டு போங்கய்யா பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்கண்ணே பாத்து பத்திரம் அக்கா நீங்க எல்லாம் போய் வேலையை இருங்க பாருங்க இருங்க போங்க. இந்த சைட்டு டெய்லி ரத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரே அபசகுனமா இருக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல எனக்கே பயமா இருக்கு இந்த மாதிரி நடக்கிற பில்டிங்ல கண்டிப்பா உயிர் பலி போகும் என் அனுபவத்துல பார்த்திருக்கேன் கண்டிப்பா நடக்கும் ஏன் மேஸ்திரி உங்க அனுபவத்துக்கு இப்படி எல்லாம் பேசலாமா 4 நம்பிக்கை வார்த்தை சொல்லி வேலை வாங்குங்க நீங்களே பயமுறுத்திட்டு இருக்கீங்க அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க போங்க மேஸ்திரி போங்க போய் வேலையை பாருங்க அக்கா நீங்க போய் வேலையை பாருங்க சரிம்மா. போங்க பாத்து போங்கக்கா இந்த ஆள் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு எதையாவது சொல்லி வேலையை நிறுத்துறதுலயே குறியா இருக்கான் விஜய் தம்பி வந்ததுமே சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லணும் ஹலோ யாரு? உன்னோட ஏமா ஹலோ யார் பேசுறது? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பேசுறது கேட்கல நான் யமன் பேசுறேன் எனக்கு ஒரு உயிர் வேணும் ஏய் மரியாதையா யாருன்னு சொல்லிட்டு பேசு. என்ன ஏமா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? பயந்துருவேன்னு நினைச்சியா? ரொம்ப தைரியம் தான் உனக்கு மிரட்னா பயப்பட மாட்டியா என்ன நீ என்ன ரிவால்வர் ரீட்டாவா அப்படியே சீறிக்கிட்டு வர ஏய் நீ யாருன்னு கேக்குறல்ல, தைரியமானவனா நீ யாருன்னு சொல்லிட்டு பேசு. நான் யாருன்னு தெரியல இப்ப தேடி வந்தியே அந்த ரகு ஹலோ ஹலோ என்ன அமைதியாயிட்ட ஏய் ரகு நீ யாரு? உனக்கும் சுடருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு எங்க குடும்பத்துக்குள்ள சுடரை அனுப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? மலி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல என்ன ரோபோ நினைச்சியா நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவா நான் இப்ப உனக்கு கால் பண்ணிருக்கேன் எனக்கு உன்னோட ஒரு வேலை இருக்கு அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன் உனக்கு வேலை இருக்கா? உனக்கு என்னடா என்னோட வேலை? நீயே ஒரு அயோக்கிய கிரிமினல், பணத்தை கொள்ள அடிக்கிறவன். உனக்கு என்னடா வேலை? பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்க என்ன பத்தி கம்ப்ளீட் ப்ரொஃபைல தெரிஞ்சு வச்சிருக்க உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தளவும் செய்வேண்டா. மல்லி பாத்து பாத்து நீ மிரட்டுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்ல, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் சேகரிச்சுட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீயும் சரி சுடரும் சரி ஜெயில தான் இருப்பீங்க. ஜெயிலா இந்த ஜெயில் மல்லி அந்தமான் ஜெயிலா இல்ல அல்கட்ராஸ் ஜெயிலா உன்ன மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்களுக்கு எந்த ஜெயில் சரியா இருக்குமோ அந்த ஜெயிலுக்கு தான் நீ போவ. மல்லி சின்ன குழந்தை மாதிரி பேசுற கிராமத்துல இருந்து வந்தவல்ல அதனாலதான் உனக்கு உலகம் புரியல நான் யாருன்னு உனக்கு தெரியல என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு புரியவே இல்ல உனக்கு என்ன பார்த்து பயமே இல்லைல்ல அதனாலதான் தந்திரமா மெசேஜ் அனுப்பி என்ன ஒரு இடத்துக்கு வர வச்சேன் நான் யாருங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் தெரிஞ்சுக்கோ நீ உன்னோட வாழ்க்கையில யார ரொம்ப நேசிக்கிற உன் வெண்பாவ தானே அந்த வெண்பாவோட பேக்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்குள்ள டிக்கு டிக்கு டிக்குன்னு ஒரு குட்டி கிளாக் ஓடிட்டு இருக்கு அந்த கிளாக் இன்னும் ஒரு half an hour தான் ஓடும் அதுக்கப்புறம் பூம்
வெடிச்சு செதறிடும். முடிஞ்சா போய் உன் வெண்பாவை காப்பாத்திக்கோ. டேய் பாம்புங்கிறான், வெண்பா பேக்குங்கிறான். வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? வெண்பா வெண்பா நிஷா வீட்ல தான் இருப்பா. முதல்ல அங்க போனோம். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க அண்ணா. அன்பு நகர் போகணும். போலாமா, ஏறுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சரிம்மா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே ப்ளீஸ். தானமா இருக்கேன். போறேன் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.